ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கூட்டமாக இருக்கிற ரூமில் திடீர்னு ஒருத்தரை மட்டும் உங்கள் கண்கள் தேட ஆரம்பிக்கும். ஒரு சில செகண்ட்ஸ் அவங்களோட கண்ணும் உங்களோட கண்ணும் சந்திக்கும். அந்த நிமிஷம் சுற்றி இருக்கிற சத்தமெல்லாம் மடங்கி போய் நீங்கள் 2 பேர் மட்டும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இல்லைனா அவங்க பக்கத்தில் நிற்கும்போது வார்த்தைகளே இல்லாமல் ஒரு விதமான தயக்கம், சந்தோஷம், படபடப்பு இப்படி எல்லாமே கலந்து ஒரு உணர்வு வரும். இது உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை அவங்களுக்கும் இதே ஃபீலிங் தான் இருக்கா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த உணர்வு ஒரு மாயை கிடையாதுங்க. உண்மையிலே உங்க 2 பேருக்கும் நடுவுல ஆழமான ஈர்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க உளவியல் ரீதியா சில ரகசிய அறிகுறிகள் இருக்கு. இந்த வீடியோல அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை தான் நாம பார்க்க போறோம். ஆனா இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. உங்க 2 பேருக்கும் நடுவுல ஈர்ப்பு இருக்காங்கிறத உறுதிப்படுத்துற மிக முக்கியமான 3வது அறிகுறியை நான் இந்த வீடியோவோட கடைசியில தான் சொல்ல போறேன். ஏன்னா அது நீங்களோ இல்ல அவங்களோ வேணும்னே பண்றது கிடையாது. உங்க மூளை உங்களை அறியாமலே செய்யக்கூடிய ஒரு ரகசியமான விஷயம். அந்த பதில நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். முத்துக்குமார் அண்ட் ரேகா ஸ்ரீ, சந்தியா அண்ட் விக்னேஷ், சுரேஷ் அண்ட் பாரதி, லோகேஷ் அண்ட் சுதா, கவிஷான் அண்ட் கௌஷி, யோஷ்வா அண்ட் புவனா, பாலாஜி அண்ட் ரித்திகா, ஷங்கர் அண்ட் மாலதி, மாரியம்மாள் அண்ட் முருகன், நவீன் அண்ட் அனுஷ்யா. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்காக நீங்களும் மனசார மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரோட மேனிஃபெஸ்டேஷனும் நிச்சயமாக இவங்கள ஒன்று சேர்த்து வாழ வைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உங்கள் பார்ட்னர் பேரோட சேர்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போவே கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் மெமரபிளான கிஃப்ட் உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டே ஹங்கிரிக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு மாதிரியே நம்மளோட பேர்ல் ஸ்டுடியோக்கும் உங்களோட ஆதரவு தேவைப்படுது. மறக்காம இப்பவே DM பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நமக்கு ஈர்ப்பு வர்றதுங்கிறது வெறும் சினிமாவில் வர மாதிரி மேஜிக் கிடையாது. அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய அறிவியல் இருக்கு. மனிதர்களோட உணர்வுகளை பத்தி ரிசர்ச் பண்ற பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளையில சுரக்கிற டோபமைன், ஆக்சிடோசின் மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் இந்த உணர்வுகளுக்கு அடிப்படை காரணம். ஆனா இதை வார்த்தைகள் வழியா வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம உடல் மொழியும் சின்ன சின்ன அசைவுகளும் அந்த ஈர்ப்பை அப்பட்டமா காட்டி கொடுத்துரும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் வார்த்தைகளே இல்லாத உரையாடல், அதாவது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் மற்றும் கண் தொடர்பு. நீங்க ஆஃபீஸ்லயோ இல்ல காலேஜ்லயோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா ஒருத்தரை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் மேல நமக்கு ஆழமான ஈர்ப்பு இருக்கும் போது நம்ம கண்கள் அவங்கள சாதாரணமான நேரத்துல விட சற்று அதிக நேரம் பார்க்கும். நீங்க அவங்கள பார்க்காதப்போ அவங்க உங்களை பார்ப்பாங்க. நீங்க திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு பார்வையை திருப்பிக்குவாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வெறும் கண் பார்வை மட்டுமே ஈர்ப்பை உறுதிப்படுத்தாது. அவங்க உங்களை பார்க்கும்போது அவங்க முகத்துல ஒரு சின்ன மாற்றம் தெரியும். அவங்க புருவங்கள் லேசா விரிவடையலாம், இல்லனா உதட்டுல ஒரு சின்ன சிரிப்பு வந்துட்டு உடனே மறைஞ்சு போகலாம். இதைத்தான் சைக்காலஜில மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல நடந்து முடிஞ்சிடும். இது அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா இது அவங்க ஆழ் மனசுல இருந்து வருது. இதை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க மேல அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இது பெரும்பாலானவர்கள் கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா 2வது விஷயம் உங்களை இன்னும் ஆச்சரியப்படுத்தலாம். அது என்னன்னா, உங்களை அறியாமலே உங்க 2 பேருக்கும் நடுவுல உருவாகிற ஒரு சிங், அதாவது சைக்காலஜில இத மிரரிங் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட இருக்கும்போது நம்ம ரொம்ப பாதுகாப்பா உணர்றோம் அப்படின்னா நம்ம மூளையில இருக்கிற மிரர் நியூரான்ஸ் ரொம்ப ஆக்டிவா ஆயிடும். இதனால என்ன நடக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க என்ன செய்றீங்களோ அதையே அவங்களும் தற்செயலா செய்வாங்க. உதாரணத்துக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்க 2 பேரும் எதிரெதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க பேசிட்டு இருக்கும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா அவங்களும் அறியாம தண்ணி குடிப்பாங்க. நீங்க முகத்துல கையை வச்சு உட்கார்ந்தா அவங்களும் அதே மாதிரி உட்காருவாங்க. நீங்க மெதுவா பேசினா அவங்களும் மெதுவா பேசுவாங்க. இது எதுவுமே திட்டமிட்டு நடக்கிறது அப்படின்னு கிடையாது. உங்க எனர்ஜி அவங்களுக்கும் பரவுறதோட வெளிப்பாடு தான் இது. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இதே மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்கா?
யாராவது ஒருத்தர் நீங்க செய்யறத அப்படியே அறியாம செஞ்சு அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஆமான்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லனா நோன்னு சொல்லுங்க. நான் கமெண்ட்ல பாத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க எனக்கும் ஆர்வமா இருக்கு. இங்கதான் முழு கதையுமே மாறுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம உடல் மொழி முழுசாவே மாறிடும். அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் ப்ராக்சிமிக்ஸ், அதாவது தனிப்பட்ட இடைவெளி. மனிதர்களோட இயல்பு என்னன்னா, நமக்கு அறிமுகம் இல்லாதவங்க நம்ம பக்கத்துல வந்தா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். நம்மள அறியாமலேயே 2 அடி பின்னாடி வைப்போம். ஆனா ஆழமான ஈர்ப்பு இருக்கிற 2 பேருக்கும் இடையில இந்த விதி முற்றிலும் மாறும். அவங்க உங்க பக்கத்துல வரும்போது உங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது. சொல்ல போனா அந்த நெருக்கம் உங்களுக்கு ஒரு விதமான நிம்மதியை கொடுக்கும். ஒரு கும்பலா நடந்து போயிட்டு இருக்கும் போது கூட அவங்க உங்க பக்கத்துல நடக்கிறது தான் விரும்புவாங்க. உங்களை உராசிட்டு போற மாதிரி நடந்தாலும் அதை 2 பேருமே ஒரு இயல்பான விஷயமா எடுத்துப்பீங்க. இதுக்கு காரணம் உங்களோட மூளை அவங்கள ரொம்ப பாதுகாப்பான நபரா ஏத்துக்கிட்டது தான். அடுத்த காரணம் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அது என்னன்னா, உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற நிசப்தம். சாதாரணமா 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அமைதி வந்தா அது ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கும். ஐயோ அடுத்து என்ன பேசுறதுன்னு 2 பேருமே யோசிப்பாங்க. ஆனா ஈர்ப்பு இருக்கிற 2 பேருக்கும் இடையில ஒரு அமைதி வரும்போது அது சங்கடமா இருக்காது, ரொம்பவே இதமா இருக்கும். வார்த்தைகளே இல்லைன்னா கூட அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த உணர்வே ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். உளவியல் ரீதியா இதை சைக்காலஜிக்கல் சேஃப்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒருத்தர் கூட இருக்கும்போது நீங்க நீங்களாவே இருக்கலாம், எந்த முகமுடியும் தேவையில்லைன்னு உங்க மனசு நம்பும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு ஆழமான அமைதி உருவாகும். அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கா அமைதியா பயணம் செஞ்சா கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட சலிப்பே இருக்காது. இது பலருக்கு நடந்த ஒரு அழகான அனுபவம். இப்போ அந்த முக்கியமான தருணம் வந்தாச்சு. வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்க ஈர்ப்பை வெளிப்படுத்துற மிக முக்கியமான 3வது அறிகுறி ஒண்ணு இருக்குன்னு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேரு அன்கான்ஷியஸ் ப்ரையாரிட்டைசேஷன் அண்ட் பாடி ஓரியன்டேஷன். அதாவது உங்களை அறியாமலே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது. உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய மீட்டிங்லயோ இல்ல நண்பர்கள் கூட்டத்திலயோ இருக்கீங்க. 100 பேர் பேசிட்டு இருந்தாலும் அவங்க குரல் மட்டும் உங்களுக்கு தனியா ரொம்ப தெளிவா கேட்கும். அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஜோக் சொன்னா கூட சுத்தி இருக்கிறவங்க சிரிக்காங்களோ இல்லையோ உங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வரும். அதே மாதிரி அவங்களுக்கும் நடக்கும். அவங்க சிரிக்கிறப்போ அந்த கூட்டத்துல முதல் ஆளா அவங்க கண்கள் உங்களை தான் தேடும். நாம சிரிக்கிறத இவங்க கவனிக்கிறாங்களா, இவங்களும் சிரிக்கிறாங்களா அப்படின்னு அவங்க ஆழ் மனசு உங்களை செக் பண்ணும். சைக்காலஜில இத காக்டெயில் பார்ட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த விஷயம் ரொம்ப முக்கியமோ அதை சுத்தி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் நம்ம மூளை அதை மட்டும் துல்லியமா கவனிக்கும். அது மட்டும் இல்லாம இதை கவனிக்க ஒரு சூப்பரான ட்ரிக்கும் இருக்கு. அதுக்கு பேரு பெல்லி பட்டன் ரூல், அதாவது நாபிக்கமல விதி. ஒரு கூட்டத்துல அவங்க முகம் வேற யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்கலாம், ஆனா அவங்களோட உடல், குறிப்பா அவங்களோட வயிறு மற்றும் கால்கள் உங்களை நோக்கி திரும்பி இருந்தா அவங்க ஆழ் மனசு உங்களை தான் முழுசா கவனிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் ஈர்ப்புங்கிறத வெறும் உடல் ரீதியான ஒண்ணு அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஆழமான ஈர்ப்புங்கிறது அறிவு ரீதியானது, உணர்வு ரீதியானது. அவங்க பேசுற விதம், அவங்க சிந்திக்கிற விதம், மற்றவங்களை அவங்க நடத்துற விதம், இது எல்லாமே உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற ஈர்ப்பை அதிகமாக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கும் பிடிக்கும் போது, இல்ல நீங்க சொல்றத அவங்க ரொம்ப கவனமா கேட்கும் போது அந்த ஈர்ப்பு பல மடங்கு அதிகமாகும். நம்ம உடம்புல இருக்க அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த ஈர்ப்பை ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிரும். அதனாலதான் அவங்க பக்கத்துல வரும்போது உங்களுக்கு லேசா வேர்க்கிறது, ஹார்ட் பீட் அதிகமாகிறது, வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வர்றது எல்லாமே நடக்குது. இதை நம்மால மறைக்கவே முடியாது. பல ஆய்வுகள் இதை மனித பரிணாம வளர்ச்சியின் ஒரு முக்கியமான பகுதியா குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்குன்னு நீங்க உணர்றீங்க, அடுத்தது என்ன பண்றது? நிறைய பேர் இந்த இடத்துல தான் பயப்படுவாங்க. நம்மளா போய் பேசி ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னா நம்ம நட்பு கெட்டு போயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும். இது ரொம்ப இயல்பான ஒரு பயம்தான். நாம நிராகரிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா உணர்வுகளை மறைச்சு வைக்கிறதுனால எந்த ஒரு நல்ல முடிவுமே கிடைக்காது. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்றப்போ மெதுவா ஒரு சின்ன அடியை எடுத்து வைங்க. ரொம்ப சாதாரணமா உங்க நேரத்தை அவங்க கூட அதிகமா செலவழிக்க ஆரம்பிங்க.
அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிறத நேர்மையாக அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாத மாதிரி மெதுவாக வெளிப்படுத்துங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், நான் சொன்ன இந்த விஷயங்களில் எந்த அறிகுறி உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது அப்படின்னு. நீங்கள் என்னைக்காவது ஒருத்தர் கூட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அமைதியையோ இல்லை அந்த மிரரிங் எஃபெக்டையோ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் அனுபவத்தை தயங்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை மாதிரி ஃபீல் பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு சின்ன தெளிவையும் நம்பிக்கையும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய மனித மனம் சார்ந்த வாழ்க்கைக்கு தேவையான சுவாரஸ்யமான விஷயங்கள், லவ் டிப்ஸ், ரிலேஷன்ஷிப் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை நான் பார்க்குறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. Until then, stay connected with Stay Hungry. Bye.